எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க. கடைசி சொட்டு வரை ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 தக்காளி, 2 பத்தை தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதோட 1/4 கிலோ முட்டைக்கோஸை ஃப்ரீயாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கிரேட்டரில் துருவி சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு கூடவே அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய், தக்காளி விழுதையும் சேர்த்து கூடவே 1 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் பூரா இறங்கின பிறகு குக்கரை திறந்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து சுட சுட பரிமாறி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.